ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு நம்ம அரசியல்ல அ ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்க போறோம். அதுதான் சரியா இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த திருக்குறள் நெறைய 1330 குறள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதில இப்போ அவசியமான, முக்கியமான ஒரு திருக்குறள் "இன்னா செய்தாரை ஒறுத்தல், அவர் நாண நன்னயம் செய்துவிடல்." இது நம்ம தமிழ் பாடம் நடத்துறோம் அப்படிங்கிறது இல்ல. இந்த திருக்குறள் எங்க அப்ளை ஆயிருக்கு அப்படின்னா, நேத்து இந்த என்டிடிவியோட அந்த விவாதம் இதில இப்போ தமிழ்நாட்டின் தலைமகன் பீகார்லேருந்து தமிழ்நாட்டை வளப்படுத்துறதுக்காக, தமிழ்நாட்டை முன்னேற்றத்திற்காக, அப்புறம் மத நல்லிணக்கம், ஒற்றுமை அப்படின்றது எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து பாடுபடக்கூடிய ராஜா அப்படின்ற ஒரு வீணா போன ஒரு ஆள். ஓகே. ஏன் வீணா போன சொல்கிறேன்னா, அந்த ஆள் வாயை திறந்தா விஷம். அதாவது நல்ல பாம்போ, நாகப்பாம்போ, கட்டுவிரியனோ அதுவோ எதுவோ பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு வாயை திறந்தா அவ்வளோ விஷத்தை கக்கக்கூடிய அந்த ராஜா. அப்புறம் அது இப்போ நடிகர் வேறு. என்னது கந்தமலை அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு காமெடியாக நடிச்சிருந்தா இப்போ யாருமே படத்தை பார்க்க முடியாத அளவுக்கு, ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகர் வேறு. ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, ஒரு புகழ்பெற்ற நடிகர். அப்படி சொன்னால் அவர் எதெடுத்தாலும் எப்படி பார்த்தாலும் வாயை திறந்தா விஷம். முஸ்லீம் எதிரி, கிறிஸ்டியன் எதிரி, அப்புறம் திருமாவளவன் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அவரெல்லாம் ரொம்ப ஏது அந்த அடங்கமறு அப்படி அத்துமீறு அடங்கமறு சொல்லுவாங்களே அவங்க தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக, கீழ்த்தரமாக தான் ஒரு உயர்ந்த ஜாதியில் இருக்குன்னு சொல்லி அவ்வளோ தூரம் மோசமாக பிஹேவ் பண்ணக்கூடிய, அப்புறம் 24 மணி நேரம் தூக்கத்தில் கூட மாட்டுக்கறி, முஸ்லீம் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ரொம்ப துவேஷத்தை பரப்பக்கூடிய, ஏன் இவ்வளோ தூரம் இது கொடுக்குறேன் அப்படின்னா, இதுக்கு காரணம் இருக்குது. என்டிடிவி விவாதத்தில் ரொம்ப உச்சபட்சமாக அவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவர் பேசினா கைதட்டுறதுக்கு ஆளே இல்லை. அதுக்கப்புறம் மற்றவங்க அதில் காங்கிரஸ் இருக்காங்க, திமுக இருக்காங்க, அது போக அண்ணா திமுக இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது மற்றவங்க பேசும்போது அவங்களுக்கான ஆரவாரம், கைதட்டலாம் அப்படி இருக்குது. அப்புறம் இவர் பேசும்போது இவரை ரொம்ப மடக்கி மடக்கி பேசின உடனே இவருக்கு டென்ஷன் உச்சகட்டம் ஆகுது. கையை ஒரு மாதிரி வச்சுருக்கிறாரு. என்னென்னா அவருக்கு ப்ரெஷர் உச்சத்தில் போய் கிட்டத்தட்ட பேரலைஸ் அப்படின்றதான். அதாவது ஒரு தனி மனிதனாக ஒரு உயிர் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ராஜாவும் ஒரு உயிர். ஓகே. அவருக்கு இந்த மாதிரி வந்தது நமக்கு வருத்தம். அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னா, 2 முக்கியமான நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒன்று ஐ திங்க் லட்சுமி சுப்பிரமணியன் நினைக்கிறேன், காங்கிரஸ் சம்மந்தப்பட்டவங்க. அந்த கூட்டத்தில் இவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு, அப்படியே மயங்கி விழுந்து ஒரு மாதிரி ஆகுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஓடி ஓடி போய், ஏதாவது லோ சுகராக இருக்குமோ, அந்த பிபி லோ பிபியாக இருக்குமோ, என்னவா இருக்குன்னு ஓடி போய் அந்த சாக்லேட் இதெல்லாம் எடுத்து வர்றதுக்கு ஓடி ஓடி அலைஞ்சாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம். அதாவது இந்திய அளவில் எப்போவுமே ஒன்றே சேர முடியாத, இது நார்த்து எண்டு அப்படின்னா அது சவுத் எண்டு அப்படி இருக்கக்கூடிய கட்சி இது பிஜேபி. இவர் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. இந்த அம்மா காங்கிரஸ். ரெண்டும் ஒன்றே சேர முடியாது, எந்த காலத்தையும் எப்பவும் சேர முடியாது அப்படின்ற ஒரு மோசமான அல்லது இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த அம்மா ஓடி போய் ஏதாவது இனிப்பு எடுத்து கொடுத்தா கொஞ்சம் அட்லீஸ்ட் அந்த ஒரு இக்கட்டான சூழலேருந்து காப்பாற்றலாமே அப்படின்னு அந்த அம்மா ஓடி போகுது. அதுக்கப்புறம் கூட்டத்தை விலைக்கு மற்றவங்க எல்லாம் வர்றாங்க. அது போக அங்கே திமுகவோட இந்த மாதிரி மாநில ஊடக துணை செயலாளர் நினைக்கிறேன். ஆமாம், அவர் டாக்டர் ஹபீசுல்லா. அவர் என்ன பண்ணார், இமிடியேட்டாக அப்போலோவுக்கு கூட்டு போகணும் அப்படின்னா அவர் எச்சரிக்கை பண்ணி, ஏன்னா அவர் டாக்டர் வேறு, எச்சரிக்கை பண்ணி இந்த மாதிரி நோனோ கொஞ்சம் இருங்க, இவருக்கு பேரலைஸ் எதுவும் ஆயிருக்கா என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த நேரத்தில் ஒருவேளை பேரலைஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அவருக்கு உயிருக்கே ஆபத்து வந்துடும். பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் முதல்ல செக் பண்ணி ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்போலோ கூட்டு போவோம். அதுதான் இவருக்கு நல்லது, சேஃப்டி அப்படின்னு ஒன்று. இத்தனைக்கும் ஹபீசுல்லா இப்போ சமீபத்தில் திருப்பரங்குன்றத்தில் ராஜா சதுராட்டம் ஆடியதாக இருக்கட்டும், அங்கே சிக்கந்தர் மலை, அங்கே அந்த மலையை பேத்து எடுத்து வெளியில் தூக்கி போடுங்க, அங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். அப்புறம் வாயை திறந்த எப்போ பேசினாலும் இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்னு அவ்வளோ ஒரு கேவலமான மனிதர். நம்ம சொல்கிறது அவர் ஒரு இஸ்லாமியர் கிறிஸ்துவத்தை பற்றியோ ஹிந்துயிசத்தை பற்றியோ ரொம்ப தரக்குறைவாக பேசினாலும் அந்த மனிதனும் கேவலமான மனிதன். இந்த பூமியில் ஒரு நல்ல விதமாக சுகமாக வாழ தகுதி இல்லாத ஒரு மனிதன் அப்படி தான் சொல்லுவோம். அந்த அளவில் இந்த ராஜா சர்மா அப்படின்ற இந்த ஆள் உண்மையிலே இந்த பூமியில் சுகமாக வாழ தகுதியற்ற மனிதன் அப்படிங்கிறது தான். இது நான் மட்டும் சொல்லலை. இதுக்கு என்ன ஒரு இது சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவோட மரணத்தில் இங்கே சோஷியல் மீடியாவில்
அவங்க அப்பா மரணத்தை கழுவி கழுவி ஊற்றுனாங்க பார்க்கணும். அந்த நேரத்தில் பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு நீ இப்படி தான் சாகணும் அப்படின்னு அவங்க அப்பாவை வந்து அவ்வளோ கேவலமாக அவ்வளோ மோசம் விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனத்துலேயும் நிறையா இஸ்லாமியர்கள், நான் வந்து பர்டிகுலர் ஏன் சொல்கிறேன்னா இஸ்லாமியர்கள், இல்லை ஒரு இறந்து போன ஒரு ஜீவனை பற்றி யாரும் தவறாக பேசாதீங்க, அது நல்லதில்லை அப்படின்னு பண்பு காத்தாங்க. இப்போது 2008 2015 தமிழ்நாட்டில் வெள்ளம், இங்கே சென்னையில் வெள்ளம் வந்திருக்கும்போது ஓடி ஓடி காப்பாற்றினா இருக்கட்டும். அதாவது இங்கே வந்து நாங்கள் இந்த மக்கள் பிறப்பால் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு ஓடி ஓடி போய் மக்களோட மக்களாக கலந்து இருக்காங்க இல்லையா, அதை வந்து சக நண்பர்கள் மாற்று மதத்த நண்பர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷ ஜந்து, இந்த ஹச் ராஜா மாதிரி விஷ ஜந்து, அந்த ஆள் இப்போ இப்படி பேசின ஆள், அதனால் நமக்கு எதிரி அப்படின்னு நினச்சிருந்தா டாக்டர் ஹஃபீஸுல்லா வந்து ஓகே வேகமாக கொண்டு போங்க அப்படின்னு வந்து சாகடிச்சிருக்கலாம். இப்போ அல்லது வேறு மாதிரி ரொம்ப சீரியஸாக இருக்கலாம். அப்புறம் ஒரு பக்கம் வந்து பேரலைஸோடு வந்து வாயை கோணிச்சிக்கிட்டு இனி பெருசாக பேசவே முடியாத அளவுக்கு, அதாவது ஹைகோர்ட்டாவது கூந்தலாவது அப்படின்னு சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு நேராக போய் ஐம் சாரி நான் மன்னிப்பு எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு உயர்ந்த ஜாதியில் கொண்ட திமிரு தெனாவட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்து என்ன வேணாலும் பேசலாம், இவங்க யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வந்து வந்தார வாழ வைக்கும் தானே. சில நேரம் பல நேரத்தில் வந்து இழிச்சவனாக இருக்காங்கன்னு அர்த்தம் தான். இந்த மாதிரி ஆளெல்லாம் ஒரு பீரியடில் ஜெயலலிதா பீரியடில் வந்து அப்படி அடங்கி ஒடுங்கி போய் கிடந்தார். ஆனால் இப்போ நம்ம திமுக ஆட்சியில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப சமாதானமாக ரைட் ஓகே எல்லாருக்கும் பேசுகிறக்கு உரிமை இருக்குது, எல்லாருக்கும் வாழ்கிற உரிமை இருக்குது அப்படின்னு எல்லாரையும் வந்து எரிச்சல் பண்ணுற அளவுக்கு பண்ணுறாரா. அதனால் இந்த மாதிரி ஒரு வாழவே தகுதி இல்லாத ஜந்துக்கு அவர் இன்னா செய்தாரை ஒருத்தல். அவர் என்ன பண்ணார், இந்த மாதிரி அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர் ஹஃபீஸுல்லான்னு ஒரு திமுக சம்மந்தப்பட்டார். அதாவது திமுக எதிரி, இஸ்லாம் எதிரி அப்படின்ற 2 வகையான இதையும் சம்மந்த ஒருத்தர் அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ தூரம் மெனக்கெட்டிருக்கார். அப்போது என்னென்னா இனி வந்து பொழைச்சி வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட்டு அந்த நாக்கு, அந்த வாய், அந்த விஷத்தை கக்கிற வாய் இனி வந்து கொஞ்சமாவது யோசிக்கட்டும். அதாவது எப்படின்னா உனக்கு இந்த கொள்கை மேலே, இஸ்லாம் மேலே, கிறிஸ்துவத்து மேலே, இல்லை சீக்கியர்கள் மேலே, புத்திஸ்ட் மேலே ஏதாவது உனக்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கா, அதை வந்து சாதாரணமாக நாகரிகமான முறையில் வெளிப்படுத்த தெரியாத ஜந்து. ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. இனி வந்து இப்போ உதாரணத்துக்கு எனக்கு வந்து கிறிஸ்தவத்தை பிடிக்கல அப்படின்னா இல்லை அவங்க பண்ணுறது தப்பு அப்படிங்கிறக்காக வந்து நம்ம வந்து கண்ணா அப்படின்னான்னு வந்து பேச முடியுமா? அப்படி பேசிட்டு இந்த ஊரில் வந்து நடமாட்டிக்கிட்டு திரிஞ்ச ஒரு ஜந்து இனி வந்து வாய் பேசுமான்னு தெரியலை, கைகால் செயல்படுமான்னு தெரியல. ஆனால் நம்மளுடைய பிரார்த்தனை அல்லது நம்மளுடைய வேண்டுகோள், பிரார்த்தனைகளில் வேண்டுகோள் என்னென்னா அவர் திரும்ப நலமாக வரணும், வந்து தன்னோட தவற உணரணும். அப்புறம் அவருக்காக அந்த லட்சுமி ராமகிருஷ்ணன் அந்த அம்மா ஓடி ஓடி போய் சாக்லேட் எடுத்து அதாவது காப்பாற்றணும்னு முனைந்த அந்த அம்மா, இது வந்து அரசியலை மீறி மதத்தை மீறி இவ்வளோ தூரம் நடந்திருக்கு இல்லையா, அது வந்து ஹச் ராஜா இதை வந்து உணரணும் அப்படிங்கிறதான். அப்புறம் ஹச் ராஜாவுக்கு நிகழ்ந்ததை பார்த்து சக நண்பர்கள், ஏன்னா இப்போது பிஜேபி ஆர்எஸ்எஸ் இருக்கட்டுமே, அவங்க இங்கே பிறந்தவங்களாக இருக்கட்டுமே, இவங்க பிறந்தவங்க நமக்கு சகோதரர்கள் சகோதரிகள் தானே, அவங்க வந்து எல்லாரும் உணரணும். அதாவது அரசியல் மாற்று கருத்து இருக்கலாம், தவறே இல்லை, அதை நாகரிகமான முறையில் வெளிப்படுத்தி எனக்கு வந்து திமுக பிடிக்கலையா, திமுக பிடிக்கல, அண்ணா திமுக வரட்டும், இல்லை பிஜேபி வரட்டும், இல்லை காங்கிரஸ் வரட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி வரட்டும், இல்லை இப்போ புதுசாக முளைச்சிருக்க தாவேக்கா வரட்டும், யார் வேணால் ஆட்சிக்கு வரட்டும், நமக்கு நல்லாட்சி கொடுக்குறாங்களா என்ன பண்ணுறாங்கன்ற பார்க்குறது ப்ளஸ் வந்து ஒரு சகுனி வேலை பார்க்காம ஒரு நாகரிகமான முறையில் அப்படின்னு இருக்கணும். அப்புறம் தான் வந்து உயர்ந்த குலத்தில் இருக்கிறவன் அப்படின்ற அந்த திமிரு தெனாவட்டம் இருக்கக்கூடாது. மனிதர்கள் அனைவரும் சமம் அப்படின்னு இனியாவது வந்து ஹச் ராஜாவும் புரிஞ்சுக்கணும், உயிரோடு வந்து திரும்பி நல்ல விதமாக வந்து அவரும் புரிஞ்சுக்கணும். அவரோட நிலைமைக்கு இந்த மாதிரி உதவுனது யாருன்னு பார்த்துட்டு சக மனிதர்களும் சக சகோதரர்களும், இந்த இனத்தால் நம்ம எல்லாம் தமிழர்கள் தானே, அவர் வந்து பீகாரி விட்டுருங்க, ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் நல்லா பேசக்கூடிய ஒருத்தர் தானே. ஸோ எல்லாரையும் நம்ம வந்து சமமாக மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த திருக்குறளோட அர்த்தத்தை நிரூபித்த டாக்டர் ஹஃபீஸுல்லாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அப்புறம் ஓடி ஓடி போய் அவங்க காப்பாற்றணுன்ற முனைப்பில் இருந்த அந்த காங்கிரஸ் பேச்சாளர் லட்சுமி ராமகிருஷ்ணன் நம்மளுடைய வாழ்த்துக்கள். நன்றி.